மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் விபி கிராம் திட்டத்தை பற்றி இங்கே பல்வேறு விபி ஜீராம் என்கிற திட்டத்தை பற்றி பல்வேறு செய்திகளை இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். அதில் ஆண்டின் 60 நாட்கள் வேளாண் பணிகளுக்காக இந்த திட்டம் நிறுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய கேள்வி என்னவென்றால், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம்தான் இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனுதினமும் அவருடைய வாழ்வாதாரத்திற்கான அடிப்படையாக இருந்திருக்கிறது. ஆக நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள் இங்கே கேட்டதை போல அவர்களுக்கு அந்த 60 நாட்கள் வேலையை உறுதி செய்கிற வகையில் இந்த அரசு ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதே போல கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் 3வது ஆண்டில் 1 லட்சம் வீடுகளுக்கு 3500 கோடி நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. 4 கட்டங்களாக அவர்களுக்கு அந்த நிதியை பில்லு கொடுக்கணும். இப்ப கிட்டத்தட்ட முதற்கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம் என்கிற நிலையில் வேலையை முடித்தவர்களுக்கு அந்த பில்லு கொடுக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் இதன் மீது கவனம் செலுத்தி அப்படி கடந்த ஆண்டு இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் விடுவிக்கப்பட்ட அந்த 1 லட்சம் வீடுகளுக்கும் அதை கட்டி முடித்து பில்லுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உடனடியாக அந்த நிதியை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பணிவோடு கேட்டு அமர்கின்றேன். அவை முன்னவர் அவர்கள். மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த 60 நாட்களுக்கு சொன்னாங்க. மாண்பு முதலமைச்சர்களிடம் கலந்து பேசி அது முயற்சிகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பில்லு கொடுக்க வேண்டியது தானே, அதுவும் மாண்பு முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசி அதுக்கு கண்டிப்பாக ஏற்பாடு. மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை, மாண்பு திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். 100 நாட்கள் வேலை முதலில் நீங்கள் அதை தொடர்ந்து முழுமையாக நீங்கள் உங்கள் ஆட்சியில் இறுதியிலே செய்ய முடியவில்லை. காரணம், மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% என்று சொன்ன உடனேயே அதற்கு தயக்கம் காட்டி வேலை குறைவாக நாட்கள் தான் அங்கே நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் மாண்பு தமிழக வெற்றிக்கழகத்துடைய தளபதி இன்று தமிழ்நாட்டை ஆளுகிற, நாளை நிரந்தர தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் இப்போது சொல்லியிருப்பது 125 நாட்கள் 125 நாட்கள் உயர்த்தி அதற்கான 40% நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது தமிழ்நாட்டில் வரலாற்றில் இன்று இடம்பெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் வில்வநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் அவர்கள் பேசும்போது கடந்த ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார். ஆனால் வேண்டுமென்றே அது புறக்கணிக்கப்பட்டதாக பொருள்படுகிறது. விடுபட்ட என்று சொல்லியிருந்தால் நன்றாக இருக்கும். எனவே அந்த வார்த்தையை நீக்குமாறு கேட்டுக்கொள். விடுபட்டோர் என்று மாற்றிக்கொள்ளலாம், அவன் தவறில்லை. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. வார்த்தையை மாற்றிக்கொள்ளலாம்.